ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 39வது நாள் அன்னதானம். என்ன நிஷா? இன்றைக்கி என்னது சாப்பாடு? கொத்தமல்லி சாதம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது என்னென்னா கொத்தமல்லி சாதம் தான் கொடுக்க சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கொத்தமல்லி சாதம் ஒரு 20-30 பேருக்கு. அப்புறம் வந்து ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் சூப்பராக அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஸ்பான்சர் யார் நிஷா? யார் செய்ய சொன்னது? இன்றைக்கி நிஷாவே செய்கிறா அவளோட பணத்தில். ஆமாம், நாளைக்கு என்ன அன்னதானம் கொடுக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பிள்ளை சாப்பாடு வாய்ப்புல காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி காய்கறியெல்லாம் வாங்க போகல, மார்க்கெட்டுக்கு போயிருந்தால் காய்கறி வாங்கி இது பண்ணலாம். திடீர்னு பிளான் பண்ணோம் நேற்று சாயங்காலம், நாளைக்கு கொடுத்துர்லான்னு. அதனால் இது பண்ணியாச்சு. ஓகே, ஊறுகாய் அது உள்ளே வைக்கலையா? ஊறுகாயும் இதிலேயே வச்சாச்சு. இப்போ நிஷா போய் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பி வரட்டும், நான் பேக் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறமா கொண்டு போவோம். என்ன நிஷா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடெலாம் நீட்டாக பேக் பண்ணியாச்சு. 30 சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தாத்தா பாட்டிங்களை கொண்டே கொடுக்கலாமா? இதில் பாரு, அள்ளி வையோ. பெரிய கட்டவையாக எடுக்க வேண்டியது தானே. ஓகே, நாளைக்கு என்ன அன்னதானம் கொடுக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு என்ன ஸ்பெஷல்? நான் ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் வந்து காமிக்கிறோம் மத்தியானத்துக்கு மேலே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆமா, நம்ம சொன்னார்ல பாய்ஸ்க்கு இன்னும் எடுத்திருக்கிறத காட்டவே இல்லைன்னு, இப்போ காட்டுவோம். போயிட்டு அன்னதானம் நம்ம கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வாங்கியிருக்க கிஃப்ட்டு அது காமிப்போம். அப்புறம் நிஷாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு அது காமிப்போம். ஓகே, வேறுண்ணா கரெக்டாக ஓகே தானே? கிளம்பலாம்ல? சரி, பார்ப்போம். இன்னொன்று வாங்கிக்கோங்க. இந்த அக்காவுக்கு இன்னொன்று. நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். எல்லாம் ஒன்று ஒன்று வாங்கலையா? நல்லா இருக்காங்க. சாப்பாடு 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 சாப்பிடு. போயிட்டு வாங்க. ஓகே, இப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நிஷா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும். ஆஸ்பத்திரிக்கு தானே நிஷா? ஆஸ்பத்திரியாக மெடிக்கலா? எங்கேயோ மெடிக்கலோ ஆஸ்பத்திரியோ கூட்டிகிட்டு போய் நிஷா வைத்தியத்தை பார்த்து விடணும். இதுக்கு ஏதாவது மருந்து தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். 2 நாளாக கண் வீங்கி இருக்கு அவளுக்கு. ஓகே, வேறு என்ன? நாளைக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி நன்றி இல்லை. நிஷாவுக்கு கண் சரியானதான் இனிமேல். பண்ண சொன்னாங்கன்னா பண்ணலாம், அது தனிப்பட்ட முறையில் உள்ளது. நம்மளாக செய்ய வேணாம். நம்மளா செய்யறதா இருந்தா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செஞ்சிருக்கீங்க. டயர்டா இருந்து தாங்க முடியல. ஆமா, இப்போ ஆஸ்பத்திரியில் போய் ஊசியை போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு மதியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த இருந்தாலும் இன்னும் இப்போ குழந்தைங்களுக்கு உள்ள ட்ரெஸ்ஸு, இன்னும் திங்ஸ் வேறு அதெல்லாம் வாங்கணும். வேறு அந்த குழந்தைங்களுக்குன்னா இது வாங்கணும். சரி, என்ன ஏதுன்னு பார்ப்போம். பாதி இல்லை, முக்கால்வாசி வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஜாமான் வாங்கணும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் காண்டாக்ட் பண்ணணும், அன்னதானம்லாம் கொடுக்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும். ஓகே, பாய்.